Take, please, take. வணக்கம் நண்பர்களே. என்ன கேம்பாரிங் மெயில் பண்றேன். ஓகே. வணக்கம் நண்பர்களே. என்னுடைய இணையதளத்தை பார்வையிட வந்ததுக்கு மிக்க நன்றியும் ஒரு அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இணையதளத்தில் நிறைய குரல்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய குரல்கள்னா நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே விடுங்க. அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் விஷயம், நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துக்கணுன்றது பர்ஃபார்மன்ஸ் விஷயம். அது வந்து என்னுடைய குரு திருவள்ளுவருக்கு தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் என்னுடைய குரலுக்கு அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்பாரு. நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, நீங்களும் என்னுடைய நண்பர்கள். ஓகே, பரவாயில்ல பேசுவாங்க. இன்னைக்கு இப்போ என்ன பொருள் சொல்ல போனா இல்லை பக்கத்துல இருக்க வாசனை வருது. ஏன்னா சிக்கன் குழம்பு காட்டுறாங்க, சரியான வாசனை கொடுக்குது. அதை பற்றி சொல்ல போறேன். என்னன்னா இந்த மனுஷன் வந்து வாழ்றதுக்கு வந்து அடுத்த உயிரினத்தின் அழிச்சு அந்த உடலுக்கு தான் உடலை வளர்க்குறான். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அரணைகள்லாம் ஒவ்வொரு பேசிட்டு வரானே, இவன் என்னை விட இப்படி ப்ராடுன்னு நினைக்கலாம். ஸோ சாரி, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் 100% நம்புறேன். ஏன்னா மாமிசம் உண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஒவ்வொன்றும் அறநெறியோட தான் கடைபிடிச்சிட்டு வரேன். அதனால நான் உண்மையிலே கெட்டான ஒரு மனுஷன்ல, கடவுளுக்கு பிடித்த ஒரு குழந்தை. ஓகே, அதப்பா பிடிச்சேன். இப்போ வந்து இந்த ஊன் உடலை அடுத்த உயிரை கொண்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்காக ஒரு குரல் அமைச்சிருக்கேன் பாருங்க. அது என்னன்னா, ஊன் உடல் உண்பான் மானிடன் இவ்வுலகத்து உயிர்நிலை அறியோம். அதாவது அடுத்த உயிரை அடிச்சு சாப்பிட்றவன் இந்த உலகத்துல மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷன் தான் எப்ப இறக்க போறோம், எப்ப இருப்போம், எப்ப இறப்போம் அப்படின்ற நிலையே அவனுக்கு தெரியாம போயிடும். ஒரு சில பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் கூலி சீக்கிரம் இறந்துருவேன், 2 நாள் 3 நாள் கூட நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைம்ல செத்துருவாங்க, இறந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஞான திருஷ்டி கிடைக்கும். அவங்க சில நன்மைகள் சில அறநெறிகள் கடைபிடிச்சிருப்பாங்க, அதனால தெரியும். ஆனா பட் இப்ப இருக்கிறவன் அடுத்த உயிரை ஊன் உடலை ஒன்று தின்று தன் உடலை வளர்க்கிறான். அவன் வந்து எப்படின்னா இந்த உலகில் உயிர்நிலை அறிவான். அதாவது இந்த உலகத்தில் நான் என்னைக்கு இருப்பேன் அப்படின்றதே ஒரு சந்தேகமாவே அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்றது தான் இந்த விளக்கம். சரி, இது இந்த குழப்பம் என்ன சொல்றோம்னா ஒண்ணு தயவு செஞ்சு அடுத்த உயிரை அழிச்சு நம்ம உடலை காப்பாற்றணும், நம்ம உடம்பை ஏற்றணும். அல்லது என்ன சொல்றது, தான் உடல்நலத்துக்காக இன்னொரு உயிரை கொள்ளாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்றத நிறுத்திக்காங்க. சாமி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இது கட்டாயம் இல்லை, உங்க விருப்பம். பட் இந்த கொரோனா அந்த கருத்து சொல்லியிருக்கேன், அதனால நான் இங்க இப்பெல்லாம் பேசி ஆகணும். சரியா? ஓகே, அடுத்த குரலில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருத்தம்பன் என்ற தமிழ் சொல்லுவேன். ஏன் இப்படி ஷார்ட்டா ஒரு சோகமா முடிச்சுன்னா, பொதுவா மனுஷனால திருத்தவே முடியாது. நான் ஓவரா பில்டப் பண்ணிக்கிறேன். என்னைக்கு எனக்கு பெருசா ஆப்பு வைக்க போறான்னு தெரியல. ஓகே, மீண்டும் அடுத்த குரலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட டாடா பாபாய் தமிழ் சொல்வான். ஓகே.